ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜய பயங்கரமா இறங்கி வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜயனுடைய செயல்பாடுகள் இங்க ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுமக்கள் மத்தியிலும் சரி, எதிர்த்தரப்பினரும் சரி, விஜய் மௌனமா இருக்கிறாரு, ஏன் அமைதி காக்குறாரு, ஏன் தூங்குறாரு இப்படின்னு மக்கள் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நிமிஷம் கூட விஜய் அவர்கள் மக்கள் கேட்கிற கேள்விக்கோ இல்ல எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கோ திரும்பி பதில் சொன்னாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் இங்க ஏன் பொறுப்பற்று இருக்கிறார், ஏன் பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சரா இங்க செயல்பட மாட்டேங்கிறார்? விவசாயிகள் கேட்கிற கேள்விக்கு, மக்கள் கேட்கிற கேள்விக்கு, பொதுமக்கள் கேட்கிற கேள்விக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் பூதாகரமா எழும்பிட்டு இருந்தது. ஆனா ஒருத்தருக்கும் நான் வந்து பதில் சொல்ல மாட்டேன், என் செயல்பாடுகளை மட்டும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு தனி பாணியில போயிட்டு இருக்கிறாரு. இது எதிர்க்கட்சிகளும் சரி, மக்களையும் சரி ஒரு உச்சபட்ச கோபத்துல கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல ஏன் விஜய் அவர்கள் இவ்ளோ மௌனம் காக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு புரியவே இல்ல. சோ இதனிடையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இங்க விஜய விமர்சிக்கிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அதாவது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்துல தாவேகாவுல போய் இணைய போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் அடிபட்டிருந்தது. அதாவது ஓபி ரவீந்திரநாத் இருக்கிறார்ல, ஓபிஎஸ் ஐயாவுடைய மகன், அவர் மூலியமா தூதுகள் விட்டுட்டு இங்க தாவேகா கூட போய் ஐக்கியமாகிறதா பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சமீபத்துல இணையதளத்துல ஒரு நியூஸ் வந்து பரவிச்சு. இது உண்மையா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழும்புச்சு. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. அதிமுகவிலிருந்து விலகி திமுக தான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுகவில் நின்று அவர் ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஆனா ஒரு குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்கிறாரு, ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இருந்திருக்கிறாரு. அவர் ஏன் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, விஜயை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அப்போ விஜய் தரப்புல இருந்து பரப்பப்படுகிற இந்த நியூஸ் உண்மையா இருக்குமா? ஒருவேளை தாவேக்கால போய் இணைய போறாரா அப்படின்ற பல சர்ச்சைகளான கேள்விகள் இருந்தது. இது எல்லாத்தையுமே சுக்குநூறா உடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஜய் அவர்களை கவுண்டமணி செந்தில் காமெடியை வைத்து என்ன பண்றாரு, கலாச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல. மனுஷனுக்கு எவ்வளவு குசும்பு பாருங்களேன். அதாவது விஜய் அவர்கள் வந்து ஹீரோ, சினிமால இருந்து வந்தார். அந்த சினிமா டயலாக்க வச்சு ஒரு குசும்புதனமா என்ன பண்ணிருக்கிறாரு, கலாச்சி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அதாவது கவுண்டமணி செந்தில் காமெடி நம்மளுக்கு நிறைய காமெடி இருக்கு. இதுல செந்தில் அவர்கள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுவாரு, மூஞ்சி வச்சுப்பாரு. அதே போல அப்ப கவுண்டமணி என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் பண்றத பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத போன மாதிரி இருக்கியே, உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போனார்னா தலையை குனிஞ்சு இப்படியே இருந்துருவாரு. யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி ஒரு உட்கார்ந்து இருப்பாரு சட்டமன்றத்துக்குள்ள. அந்த மாதிரி அந்த காமெடியை டீகோட் பண்ணி என்ன பண்ணிருக்கிறாரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் விஜய் வச்சு விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள விஜய் அவர்கள் போனாலே ஒரு சைலண்ட் மோட்ல ஆயிடுறாருங்க. அவரு பேச மாட்டேங்கிறாரு, அதை யாரு எதிர்த்து கேள்வி கேட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு சைலண்ட் மோட்ல போயிட்டு என்ன பண்றாரு, தலையை கவுத்து போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு மூலையில உட்காந்துறாரு. அது மாதிரிதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்காரு. ஆனா எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வைக்கும் பொழுது அதை எதிர்த்துக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்றாருன்னா கிடையவே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம மக்கள் இவ்வளவு கொந்தளிச்சுட்டு இருக்காங்க, மக்கள் இவ்வளவு கேள்விகள் கேட்டு இருக்காங்க, விவசாயிகள் இவ்வளவு கொந்தளிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து நம்ம எதனா பதில் சொல்லணும்னா அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா இவர் வந்து ஒரு பஸ் மேல ஏறி மைக்க கொடுத்துட்டா மட்டும் போதும், எங்க இருந்து வரும் தெரியாது டைலாக் பிச்சு உதறிடுவாரு, திமுகவை வச்சு செஞ்சிருவாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சும்மா இப்படியே உக்காந்துட்டு இருப்பாரு, எதனா நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இததான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கண்டி. அவர் என்னைக்கு வாயை திறந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமா இறங்கி என்ன பண்ணிருக்காரு, வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஏன் சைலண்டா இருக்கிறாரு, ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவர் வாயை திறந்தாலே இங்க பல பேருக்கு ஆபத்து வருது அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. ஐயா அவர் வாயை திறந்து பல பேருக்கு ஆபத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, அவர் முதல்ல பேச சொல்லுங்க. அவர் வாயை மூடிட்டு இருந்தா தாவேக்காவுக்கு பெரிய ஆபத்தா இருக்கு, அது முதலமைச்சருக்கு பெரிய ஆபத்தா இருக்கு, மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு நம்ம வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை இருக்கு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் வாயை திறந்தா இங்க பலருக்கு ஆபத்து வரும்னா யாருக்கு ஆபத்து வரும், ஆளும் தரப்பினருக்கே ஆபத்து வருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அவர் வாயை திறக்காம இருந்தாலே இந்த ஆட்சிக்கும் பேராபத்து, உங்களுக்கும் பேராபத்து, எல்லாருக்கும் பேராபத்தா இருக்கு. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல அங்க காவிரி படுகையில மக்கள் எந்த அளவுக்கு வந்து அத விசேஷமா கொண்டாடாம இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம நியூஸை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஆட்சியில எந்த அளவுக்கு விசேஷமா கொண்டாடினாங்க,
அந்த காவிரியில தண்ணி இருந்து இந்த தடவை ஏன் இப்படி ரொம்ப அந்த நிகழ்ச்சியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. ஒரு பரபரப்பு இல்ல, ஆர்ப்பரிப்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, கொண்டாட்டம் இல்ல அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வாயை திறந்தா பலருக்கு ஆபத்து வரணும். ஐயா நீங்க வாயை தொறங்க. நீங்க வாயை தொறந்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டோட பிரச்சனைகள் தீரனா வாயை திறந்துதான் ஆகணும். நீங்க இது மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க. இப்போ விஜய் பிரபாகரன் சூப்பரா கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, ஓடு 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 வரான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஏன் நீங்க அந்த டயலாக்க வந்து கர்நாடகா மேல நீங்க சொல்லல? இப்போ ஓடுங்க. ஓடி போயிட்டு என்ன பண்ணுங்க? கர்நாடகாவை வேட்டையாடுங்க. நீங்க தான் வேட்டைக்காரனாச்சே. கர்நாடகா வேட்டையாடி இது நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிரபாகரன் கேள்வி கேட்கிறாரு. உடனே என்ன பண்றாங்க? அட்டாக் அப்படியே அப்படி திருப்பி போட்டுறாங்க. சோ விஜய் பார்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. விஜய் ஆட்சியை பத்தி யாரும் கேள்வி கேட்க கூடாது. உடனே விர்ச்சுவல் வாரியர்னு ஒருத்தர் இருக்கானுங்களா, அவங்க வந்துருவானுங்க. வந்து அப்படி தும்சம் பண்ணுவானுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துவாங்க. சோ இவங்களுடைய வேலை இதுதான் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசணும். மக்களுக்கு என்ன வேணுமோ, மக்களுக்கான ஆட்சி தானே நீங்க அமைச்சிருக்கீங்க. அப்ப மக்கள் இங்க கஷ்டப்படும் பொழுது, விவசாயிகள் இங்க கஷ்டப்படும் பொழுது, அரசு தரப்புல என்ன நாங்க நிலைப்பாடுல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வாய்மொழி உறுதிமொழியை கொடுங்க, நம்பிக்கையை கொடுங்க. அது மக்களுக்கு போதும், நம்பிக்கையா இருக்கும். ஆனா நீங்க என்ன வேணா கத்திக்கிட்டு இருங்க, என்ன வேணா செஞ்சுக்கிட்டு இருங்க. நான் என் நிலைப்பாடுல தான் இருப்பேன். நான் வாயை திறக்க மாட்டேன். நான் செய்யறத தான் செய்வேன். அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் போயிருந்தார்னா, அப்ப இந்த ஆட்சியினுடைய நிலைமை என்ன? இந்த ஆட்சியில மக்களுடைய நிலைமை என்ன? அப்படின்றது நம்மளுக்கு பெரிய சந்தேகமாவே இருக்கு. சோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இங்க எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் இந்த தாவேக்கா பக்கம் போறேன், விஜய் சந்திக்க போறேன், அவங்க இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. நான் விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பகிரங்கமா எதிர்த்து அவரை கலாய்ச்சி விட்டுருக்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இவருக்கு இப்படி கூட கலாய்க்க தெரியுமாப்பா? சினிமா பட காமெடியெல்லாம் எடுத்து வந்து இப்படி கலாய்க்கிறாரப்பா. இந்த மனுஷன் சைலண்ட் மனுஷன் தான் பார்த்தோம். ஆனா இந்த அளவுக்கு பங்கமா வச்சு செய்யறாரு விஜய் அவர்களை அப்படின்னு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? ஐயா ஓபிஎஸ் அவர்களை தூக்கி கொண்டாடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி கலாய்ச்சி பார்த்ததில்ல. ஆக்கப்பூர்வமா இப்படி அரசியல் எப்படி நாகரிகமா பேசணுமோ அப்படிதான் பேசியிருந்தார். ஆனா ஒரு செந்தில் கவுண்டமணி காமெடியை வச்சு விஜய் அவர்களை இப்படி வச்சு செய்வாரு அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. மனுஷன் செஞ்சு விட்டாபல. சோ ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் எதிர்க்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரெடி ஆயிட்டாரு. ஐயா ஓபிஎஸ் அவர் திமுக காரர், அதனாலதான் இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க? பாராட்டு வந்துருக்காங்க. சோ இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாச்சு. இனிமேல் ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு பக்கம் போறாரு, ஓபி ரவீந்திரநாத் தாவேக்கா பக்கம் போறாரு, அவருக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தாங்க, பேச்சே இருக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இறங்கி களத்துல ஆடி இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கப்புறமாவது ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க? விஜய் அவர்கள் சைலண்டா இருக்கிறத வச்சு எல்லாரும் கேலி கூத்து பண்றாங்க. நீங்க ஒரு காலத்துல மத்த கட்சி தலைவர்களை கேலி கூத்து பண்ணீங்க. இன்னைக்கு உங்களை கேலி கூத்து பண்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்க வந்துட்டு நீங்க வாயை திறக்காம இருக்கீங்க. காவேரி பிரச்சனையில, மேகதாது அணை விவகாரத்துல, விவசாயிகள் பிரச்சனையில எதுவுமே வாய் திறக்காம இருக்கிறாரு. சோ இன்னைக்கு நீங்க வாயை திறங்க சிஎம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு? பங்கமா வச்சு செஞ்சிட்டாரு. இதுக்கப்புறமா விஜய் அவர்கள் வாயை திறந்து பேசுவார் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடியே இது எவ்வளோ நம்பிக்கை வச்சோம். அவர் வந்து செய்யல. அட்லீஸ்ட் வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும். இதை பத்தியோட கருத்து நம்மளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.